இதுதான் சூரியவன்சி வீடா? ஆண்டவா, இன்னைக்கு இந்த ராஜஸ்தான் ஆர்சிபியை குஜ்லி மஸ்து பண்ணிட்டானா ஒரே கொண்டாட்டம் தான். வெட்டியை சூரியவன்சி கையில் கொடுத்துடணும். சூரியவன்சி சிஎஸ்கே டிஷர்ட்டை மாத்திரனோ இல்லையோ பொய்யால உள்ள இருந்துக்கிட்டே அவன் அழுகிறத பார்த்து கொண்டாடி போடணும். சூரியவன்சி பெட்டி வாங்க வரா இல்லையான்னு தெரியல. பெட்டியை முதல்ல இங்கே வைப்போம். சூரியவன்சி போன மேட்ச் பும்ரா பாலையே பிளந்து விட்டீங்களே, அப்படியே ஆர்சிபியும் பிளந்து விட்டீங்கன்னா சிஎஸ்கே காரங்க நாங்களும் கொண்டாடுவோம். என்ன இந்நேரத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் பேட்டு கையுமே தான் இருப்பீங்களா சூரியவன்சி? சூரியவன்சி ஒரு சின்ன ஹெல்ப்பு. நான் எப்படியாவது இன்னைக்கு நீங்கள் ஆர்சிபி அடித்து தோக்கடிச்சுட்டீங்க அப்படின்னா நான் எப்படியாவது சிஎஸ்கே டிஷர்ட்டை போட்டுருவேன். நான் அது மாறு இடத்துல அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல சூரியவன்சி. நீங்கள் பேட்டு கையுமா இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு அடி பொழப்பே நினைக்கிறேன். போடு அந்த அந்த ஒரு அக்ரஸிவ் தான் சூரியவன்சி உங்கள்ட்ட எனக்கு பிடிச்சதே, சீரியஸாக சொல்கிறேன். ஆனால் குளிக்கும்போது கூட பாலும் பேட்டுமா தான் இருக்கிய. ஒரு பேட்டு 22 பந்து, அதான் நீங்கள் 22 பந்தில் செஞ்சுரி போடுறிய பொருக்கு. தயவு செய்து எப்படியாவது ஆர்சிபி அடித்து காலி பண்ணி கொடுங்க. ஆர்சிபி டிஷர்ட்டை போட்டு இப்படி பேசுகிறேன் தப்பாக எடுத்துக்கிறாது. என்னால் முடியல, நான் சிஎஸ்கே ஃபேன். நான் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கேன், எங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குது. சூரியவன்சி கொஞ்சமாவது மதிங்க சூரியவன்சி. என்ன இப்படி குளிச்சுக்கிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க சூரியவன்சி? சூரியவன்சி ஐயோ, சரி குளிச்சுட்டு வரீங்களா? வெளியே வெயிட் பண்ணுறேன். இன்னைக்கு எப்படியாவது ஆர்சிபியை தோக்கடிச்சிருங்க சூரியவன்சி. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் ரன் அடிக்காமல் அவுட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ்கேவை குஜ்லி மஸ்து பண்ண மாதிரி ஆயிரும். உங்களுக்கு வேணும் இல்லை, உங்களுக்கு பெட்டி கிட்டி வேணும்னா சொல்லுங்கள், ஒரு 10 கோடி இருக்குது நம்மக்கிட்ட தரேன். அது அப்படி போடுங்க சூரியவன்சி. நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தண்ணி கூட கொண்டு உட்காருங்க, உள்ள உட்காருங்க. சூரியவன்சி தான். ஏ அப்பா, எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸ் தான் இருக்கு.